செஞ்சொல் பெருவாக்கம் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரு மானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் ஆயகரைகள் 64 உணவிற்கு வெண்ணம்மை தூய உருப்பணிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இட வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகர் உட்பொருளாம் கருணை வாசகர் உட்பொருளாம் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி துவந்த்வா அதீதம் ககன சதர்சம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏக்கம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவா அதீதம் திரிகுணரைதம் சத்குரும் சத்குரும். உபாசனா இதுதான் நம்மளோட இன்றைய தலைப்பு. நம்மளோட உபனிஷதங்களில் அதில் பேர் வித்யான்னு சொல்கிறது. வித்யா ஒரு சுவாமி பிரம்மாஞ்சமான புத்தகம் எழுதியிருக்கார், வித்யா ஒரு மெடிடேஷன் இன் உபனிஷத்ஸ். ஒரு நூற்றுக்கணக்கான இருக்குது. உபாசனா காலையில் சுவேதன் கேட்டார், உபாசனைக்கும் நிதித்தியாசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம். தியானத்துக்கும் உபாசனை கூட வித்தியாசம். ஒன்றுடா பார்ப்போம். நீ தியானம் வேண்டாம், உண்ட ஒரு இலக்கு இருக்குது, உண்ட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் இருக்கலாம், அதில் தியானம் செய்கிற. நிதித்தியாசனம் வேண்டாம், சிரவண மனன நிதித்தியாசனம். நீ கேட்டாய், அதை விசாரம் பண்ணி கேள்விகள் எல்லாம் விளங்கிட்டு, அப்போ அந்த விளங்கின அந்த சத்தியத்தில் நீ அதை தன்மயமாக்குறதை செய்கிறாய், அது வேறு. ஆனால் இந்த உபாசனை வரும். அதாவது நேரடி அர்த்தம் ஆச்சாரியோபாசனம் உங்களுக்கு அனுப்பியிருக்கு. இது பகவத்கீதையில் 13ஆம் அத்தியாயத்தில் வருது. ஞானம் அடையிறதுக்கு என்ன எத்தனை கிட்டத்தட்ட 13 வச்சுருக்கு. அதில் உண்டு ஆச்சாரியோபாசனம். அதில் நேரடி அர்த்தம் உண்டு ஆச்சாரியருக்கு சேவை செய்யுது. ஆழமாக பார்த்தா உப்ப ஆசனோட பக்கத்தில் இருத்தல், உப்ப பக்கத்தில் ஆசனோட இருத்தல். ஆனால் குருநாத பக்கத்தில் இருக்கலாமோ? மரியாதை கூட இல்லையே. என்ன அர்த்தம் வேண்டா? இது அழகான அர்த்தம். குருநாதரை நீ தன்மயமாக்கு, அவர் சொல்கிறதை தன்மயமாக்கு. அதில் அழகான உதாரணம். நான் சுவாமி விவேகானந்தா. யாரு? இது உபாசனை. என்ன நீ இல்லை, யார் இருக்கா? விவேகானந்த சுவாமி. ஏன்னா நான் தெரியும், அவருக்கு மேலே நான் உபாசனை செய்கிறேன். அவர் என்ன அப்போ அதை சொல்கிற என்ன, உனக்கு அதுக்கு உன்னை தள்ளி போட்டும் அவரையே முழுவதமாச்சு அவர் மயமாக ஆகுதல். அப்போ உபாசனை எனக்குள்ள இன்னொரு அழகான ஆங்கில வார்த்தை விஷுவலைசேஷன். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை, நீ சுவாமிஜி என்ன பண்ணுற, விஷுவலைஸ் பண்ணி நீ இல்லை, நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாய் ஆவாய். அதெல்லாம் சத்தியம் அதுதான். அப்போ இந்த உபனிஷத்து முழுவதிலையும் இந்த வித்யா அல்லது உபாசனா அற்புதமாக. அப்போ இது மெடிடேஷன், விஷுவலைசேஷன், வர்ஷிப், பிரார்த்தனை, கும்புற எல்லாமே கூட அடங்கும். அப்போ இந்த உபாசனைங்கிற விசேஷம் என்னென்னா, உதாரணத்துக்கு தத்துவமசி, நீ அதுவாய் இருக்கிறாய். சிவோகம் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். ஆனால் எனக்கு விளங்கலை.
என்ன பண்ணு, அந்த ஞான நூல்கள் சொன்னதை நீ என்ன பண்ணு, விஷுவலைஸ் பண்ணு. உதாரணத்துக்கு 9 தரம் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அவர் அப்பா தான் குருநாதர். தத்துவமசி சுயத்தை கேத்து, நீ அதுவாக இருக்கிறான்னு சொல்லி கொண்டே இருக்கார். ஆரம்பிச்சார். அது போய் எனக்கு உலகில் குருநாதா போய் என்ன விசாரம் பண்ணு, என்ன உபாசனை பண்ணு, திரும்பவா. 9ஆம் தரம் தான் அவனுக்கு விளங்கிச்சு. அப்போ எல்லா உலகமும் முடியுங்கோ. ஆனால் இனி காண கேட்கும், நம்ம உபாசனைக்கு வருவோம். அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய், நம்முடைய இஷ்டம் அப்படி தான் இருக்கார். இலையாடுவது மீசன் செயல் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக சொல்கிற விஷயம். அதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இங்கே இறைவன் மட்டும்தான் சொல்லுங்க இருக்கிறார். நான் இல்லை, நான் இருந்தால் அவராக தான் இருப்பேன். அப்போ இந்த பாருங்க, இப்போ என்ன செய்கிற, உனக்கு குரு நான் சொல்கிறா, பெரியவங்க சொல்கிறாங்க, ஞான நூல் சொல்லுது, எனக்கு இதுக்கு எதிராக சொல்ல முடியுங்க, ஒன்றும் இல்லை, முடியாது. ஆகவே நான் அந்த ஒரு அம்மா மகன் இவர் தான் அப்பா, முதல் தரன்னு அந்த இவர் தான் கூட அப்பான்னு சொன்னால், அந்த குழந்தை அம்மா அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இப்போ என்ன செய்யணும், விஷுவலைஸ் பண்ண போகிறேன், உபாசனை பண்ண போகிறேன். நம்ம சொன்ன மாதிரி இதில் விஷுவலைசேஷன், தியானம், ப்ரேயர், பூஜை எல்லாம் நடக்கும். உபாசனா, ஆசனா. அப்போ இதை ஸ்ரத்தஸ்வ அந்த இந்த ஞான நூல் அதி உயர்ந்தது, அதுக்கு பக்கத்தில் வர முடியாது. அதை சொல்ல அஷ்டாவக்கர கீதாண்டு. அதில் அந்த குருநாதன் சிஷ்யனை சொன்னான், மகனே தாத்தன்னா மகனே நம்பையா, ஸ்ரத்த கொஞ்சம் நான் சொல்கிறத நம்பு, இது உண்மை பாருங்க. அப்போ இருந்திருக்கு, அதாவது இந்த மனதில் என்ன இருப்பேனா இல்லை, அப்போ இதை நம்புங்க, இதை வெட்டி வச்சிரு. ஸோ தத்துவமசி, நீ அதுவாய் இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி சொல்லுவோம், நான் அதுவாய் இருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் கௌசல்யா, பானு, சசி, அதானே. ஆனால் சொல்லுங்க, இதுதான் சத்தியம். நீ எதுவாய் கடவுள்னு சொல்லு, தெய்வம்னு சொல்லு, ஆத்மன்னு சொல்லு, உண்மையில் நீ அதுவாய்த்தான் இருக்கிறாய். அதுக்கு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். இந்த அலைகிட்ட போய் நான் சொல்கிறேன், அலையே நீ தண்ணியே தான். நான் தண்ணியா, அந்த இந்த சைஸை பார், இதை பார், தண்ணி அது என்னது. ஒரு இடத்துல வருது, இந்த மீன்கிட்ட போய் கடல் விற்கக்கூடாது, கடல் குளிக்க மீன்கிட்ட இருக்கக்கூடாது, கடலை மட்டி கேட்காது. ஏன் தெரியாது. ஆனால் எங்கே இருக்குது, கடலுக்குள்ளே மட்டும் இல்லை, அது பிறந்தது கடலில், இருக்கிறது கடலில், கடலுக்குள்ளே போகும். ஆனால் அது கடலை பற்றி ஒன்றும் தெரியாது. ஓகேப்பா, இதுதான் நம்ம கதை. வேறு கதை நம்ம கதை. இந்த பரம்பொருள்லேருந்தே வந்து அவர்கிட்ட இருந்து அவர் அப்படி இருக்கு. இந்த உலகம் அந்த சச்சிதானந்த, அது விவேகானந்தம் இருக்கு. விவேகானந்த அழகாக சொல்லுவார், இந்த உலகம் ஆனந்தத்திலிருந்து பிறந்து ஆனந்தத்திலே இருந்து ஆனந்தத்துக்குள்ளே போகிறது. ஆகவே நீ ஆனந்தம். ஆனால் நமக்கு இப்போ என்ன செய்யணும், கவனமாக இதை ஒத்துக்கொண்டு இல்லை. உதாரணம் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் அரும்புலங்கு அலைகிட்ட போய் நீ தண்ணின்னு சொன்னால், தண்ணியை தவிர நாம் எல்லாம் தான் சொல்லும் அது. ஆனால் உண்மை என்ன, சொல்லு உண்மை என்ன, அது தண்ணி. அது மாதிரி தான் இது. பாருங்கள், இவ்வளோ தூரத்தில் அது வட துருவம் தென் துருவம், இது சத்தியமாக இருந்தோம், நம்ம அங்கே இருக்கோம் தூரமாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணு, ஏற்றுக்கொள், ஸ்ரத்தஸ்வ, சரி, தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அப்போ இந்த இடத்துல இந்த ஞான நூல்கள் இல்லை, மகான்கள்ற வார்த்தைகள் இதெல்லாம் டலி பண்ணுது. ஆனால் எனக்கு மட்டும்
முதலாக ஒத்துக்கொள்ள முடியாது, ஒன்றும் விளங்க மாட்டேன். ஆனால் அதை விடுவோம். அதெல்லாம் உதாரணம். நானும் பள்ளிக்கூடம் போனால் ஆனால் அவன் எழுதே வர தெரியாது இல்லையோ. இப்போ நான் 4 பாஷை எழுத முடியும். இன்னும் மேலே இருந்து விழுந்ததோ ஏன் முயற்சியால் இல்லை இந்த சிங்களம் கரைச்சி பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையோ. ஆகவே எனக்கு தற்போதைக்கு ஆனால் அவன் நான் தெரியாது இது இந்த விஷயங்கள்ல. ஆனால் ஒரு நாளைக்கு நான் பிஹெச்டி செய்வேன், முடியாதோ அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணும்? பொறுமை. சொல்லுங்க. நான் பெரிய சத்தங்கம் என்ன சுதேசனோடையும் உடையும் கழிச்சு சொல்லியிருந்தேன். 18 வருஷம் பிடிச்சது டீச்சர் ஆகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை வருஷம்? 18. அது இன்ஜினியர் இருந்தால் 24, 23 வயது. நான் கேட்ட கேள்வி என்னண்டா, இதில் நீ தொடர்ந்து செய்தாயா இல்லை இடையில விட்டு விட்டு செய்தான்னு கேட்டேன். என்ன விடை? தொடர்ந்து, பிரேக் இருக்கவில்லை. ஆனவழி தான் வந்தான். ஆனால் நம்மளோட அறிவினத்தில் உச்சக்கட்டம் என்னென்னா, இந்த மெஞ்ஞானமாகிய விஞ்ஞானம், இதை சொல்கிறேன் என்ன, ஆத்மஞானம். அது சொல்கிறது எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானத்திலையும் இதுதான் அப்பா அம்மா, இந்த மெஞ்ஞானம். அதுக்கு மட்டும் நீ என்ன அண்டைக்கு போவாய், இன்றைக்கு வருவாய், கிளாஸுக்கு 3 நேரம் போவாய், இந்த புத்தகத்தை படிப்பா, பகவத்கீதை. நான் போன வருஷம் பகவத்கீதை 6ஆம் அத்தியாயம் படித்தேன் நான். முடியுமோ? ஆகவே இந்த உபாசனையோட முக்கியம் என்னென்னா, இடைவெளியே இல்லை. தைலதாராவர் ஒரு எண்ணெய் ஒரு பாத்திரத்தை ஊதக்குள்ள என்னது அதை உடைக்கிறல அப்படியே வரும். அது மாதிரி செய்யும். என்னது? உபாசனா. ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லுங்க வித்தியாசமாக இருக்கும். நான் சின்ன ஒரு உதாரணம். எனக்கு ஒரு உபாசனை விருப்பம் அப்படின்னா, இந்த உடல் சிவலிங்கம் தான். இந்த உடல் சிவலிங்கம் தான். அதில் காமதேவன் வந்து அபிஷேகம் பண்ணுவான். அப்படி என்ன? அப்போ பார்த்தீங்கன்னா என்னது? சிவோகம் சொல்லுங்க. அப்போ இப்போ அந்த பழக்கத்துக்கு என்னென்னா, என்ன காணல, ஊன்கட்டு உயிர்கட்டு என் உள்ளமும் போய் 4 கட்டு போச்சு. ஆனால் அந்த மாதிரி என்ன இருக்கார்? யாரு? சிவோகம். இந்த உபாசனையில் நீ அதுவாய் இருக்கிறாய், நீ அதுவாய் ஆகுவாய். எதை நீ நினைக்கிறாயோ அஸ் அ மேன் திங்கர். அதான் இந்த உபாசனையில் அற்புதம். விஷுவலைசேஷன் இருக்கே. என்ன சொல்கிறது? அகக்காட்சிப்படுத்து. அடுத்தது எண்ணங்கள் பொருளாக ஆகின்றன. நீ எதை நினைக்கிறையோ அதை அடைவாய். இதான் இந்த அது லோ சட்டம். என்னென்னா, நீ எதை நினைக்கிறாயோ புள்ளிங்கோ அது வயாவாய். இப்போ கொஞ்ச காலம் நடந்தது. ஒரு குடும்பம் கணவன் மனைவி, அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் போய் சேவை செய்து அவங்க இந்த குரங்கை நல்லா பிடிக்கும் இல்லை. அந்த வீடு முழுக்க குரங்கு. பிறந்த குழந்தை முகம் குரங்கு. ஹலோ, அதுக்கு எதிராக மற்ற இருக்கு இல்லையா? அப்போ இது பழைய கதை. எதை ஒன்றான்னு சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்டா, பார்த்தீங்களா, உலகான பொருள் வச்சு ஓட்டி வச்சுருப்பாங்க, வீடுகளை வகை சொல்லிப்பாங்க, அதை பார்க்க சொல்லி. எஸ். அப்போ இந்த உபாசனையில் முக்கியம் என்னென்னா, இல்லை நீ எதை நினைக்கிறாயோ, நீ விரும்பினாலும் விரும்பாட்டி அதான் நடந்தது. அவங்களுக்கு தெரியாது. அப்போ உபாசனை. அப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை செய். உபாசனை செய்ய போகிறேன். என்ன ஒன்று, உதாரணத்துக்கு நான் சிவபெருமானுக்கு மேலே உபாசனை சிவலிங்கத்துக்கு செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் பாடுவேன் இல்லை, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பான். அது தேவன். அது என்ன, காதலாகி கசிந்து கண்டியும் பண்ணி, அது இன்ஸ்ட்ரக்ஷன். அதெல்லாம் பாடும் மனதில் இல்லை. பாடக்குள்ள என்ன பண்ணுது, அந்த என் பெருமான் அந்த உருவத்தில் பக்தியும் பாவமும் வருது. சரி, அப்புறம் நீ அதுக்கு முன்னுக்கு ஒரு அகர்பத்தி, ஒரு சின்ன ஒரு இது அதுக்கு காட்டு இல்லை. அப்புறம் ஓம் நம சிவாய கீர்த்தன் பண்ண நான் சொல்கிறேன் உதாரணம். உங்கள் கூட இஷ்ட தெய்வத்துக்கு அதை மாற்றிக்கொள்ளணும். அப்போ நீ என்ன பண்ண போகிறா? இப்போ உபாசனை பண்ண போகிறா. இதுக்கு மேலே சிவலிங்கத்துக்கு மேலே
சிவலிங்கம் அங்கே இல்லை, இது அனன்யா சிந்தையந்தோமா சொல்லுங்க. இது பகவத்கீதையில் யாருக்கு இறைவன் யாரை கவனிப்பார் இது மாதிரி ஆகல இல்லையோ, ஒன்றுமில்லை அவங்கள்ட்ட. அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். பகவத்கீதை என்ன சொல்கிறார்? அனன்யாண்டா சிவன் அங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன் இல்லை, நானே சிவன், நானே பிள்ளையார், நானே முருகன் அப்படி சொல்லலாமா? அந்த இடத்துல உள்ள தலையை கொண்டுறாத. அதெல்லாம் சொன்ன தயவு கொண்டுறான். ஏன் முதல்ல நம்ம பார்த்தோம், எது நம்முடைய இஷ்ட தெய்வம் தான் இருக்கிறார், அவர் தான் உலகமாக தெரிகிறார். அந்த சந்தேகம் வரக்கூடாது, அது மிக முக்கியம் இந்த விஷயம். சரியா? அதுக்கு என்ன உதாரணம்? பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். இந்த உலகம் பஞ்சபூதங்களானது. அந்த பஞ்சபூதம் இறைவனாக இருக்கிற அவரை மறைச்சிட்டு உலகத்தை காட்டுது. ஆனால் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். நீ அறிவால் பார்த்தா எங்கள் உலகம் இல்லை. அந்த கடல் அலையை உதாரணம் கொடுப்போமே, அலையே நீ தண்ணியன்னு சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டேன்டுது. ஆனால் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் தண்ணியே. சரிதானே? அப்போ இந்த பாட்டில் சொல்லுது அனன்யாண்டா இல்லை, நான் என்னை வேறாக பார்க்காது. நீ உன் இஷ்டத்தையும் யாரோ படி அனன்யா சின்ன கடுங்க இதான் சதா முடியும். எனக்கு அந்நியர் அல்லாராய் என்னையே நினைந்து யாண்டும் என்னையே உபாசிக்கும் நித்திய யோகிகளுடைய யோக க்ஷேமத்தை நான் வழங்குகின்றேன். யோகம் வேண்டா இல்லாத கொண்டு கொடுக்குறேன். எனக்கு சாப்பிட வழி இல்லை, சாப்பிட்றேன். இருக்கிறேன்டா இந்த புத்தகம் இருக்கு, அதை பாதுகாக்கிறேன். யோகக்ஷேமம். ஆனால் அனன்யாண்டா ரெண்டு இல்லை. நான் சொன்ன மாதிரியில் என் இஷ்ட தெய்வம் மட்டும்தான் இருக்கிறார், நான் இல்லை. அந்த விளக்கம் வந்து அவர் மட்டும் தானே இருக்கிறார் இல்லையோ? நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ முருகன் மட்டும் தான் இருக்கார். அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பு. நீ எங்கே இருக்காய் சொல்லு. ஒரு ஒரு அழகான பாட்டு வருது, துவமாகும் நீ நான் நான் நீ. அந்த பக்தன் சொல்கிறான் முருகனுக்கு, அது சத்தியம். இதை தைரியமா இல்லை. அப்போ இந்த உபாசனையில் முக்கியம் என்னென்னா, நீ நான் அதுவாய் சொல்லுங்க, இந்த இஷ்ட தெய்வம் நானும் உண்டு, அவர் மட்டும் தான் இருக்கிறார். அப்போ நான் இருந்தால் நான் யார்? அவரே தான். நான் சொன்னது இதுக்குள்ளே. அப்போ இந்த உபாசனையில் இது அதுதான் நான் சொன்னேன். நீ தொடங்கினாய், சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணாய், இல்லை நீ தொடங்க போகிறாய். இப்போ இந்த அறிவை கொண்டு வா. எந்த அறிவை? இந்த அறிவு. அதாவது இங்கே உள்ளது எனது இஷ்ட தெய்வமே தான், அவர் மட்டும் தான் இருக்கிறார். நான் இருந்தால் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். நீ தெளிந்தாலும் தெளியாவிட்டாலும் உன்னுடைய உயிர், உன்னுடைய இருக்க உயிர் அந்த பரம்பொருளே தான், உன்னுடைய இஷ்ட தெய்வமே தான், ஒரு சந்தேகம் கிடையாது. அப்போ ரைட். அப்போ நீ இந்த உபாசனை செய்யக்குள்ள ஒரு சந்தேகப்படாது இல்லை, உன்னுடைய இஷ்ட தெய்வம் இல்லை, அதுக்குள்ளே நீ உன் கெட்டு உயிர் கெட்டின் உள்ளமும் போய் நான் கட்ட வாபாடி தெள்ளோணம் கொட்டாம். நீ பார்த்தேன்டா நான் என்று சொல்கிற அந்த நானை உண்மையில் காணல, ஆனால் நான் இருக்கிறேன். ஆக அந்த நான் அந்த பரம்பொருளாகிய நானாகத்தான் இருக்கிறது, சந்தேகம் வேண்டாம். ஆனால் இந்த நான் சந்தேகம். என்ன நான் இப்போ நான் என்று சொல்கிறேன். ஆனால் அந்த நான் என்று வாரதே நான் போன்னு நான் சொல்லி கொண்டு பிரதிபிம்பம். நீ கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்றா உண்ட பிரதிபிம்பம் கண்ணாடி தெரியும், நிற்காட்டி வராது. அவன் பிம்பம் மாறண்டா, அதுக்கு முன்னுக்கு ஒரிஜினல் நான் நிற்கிறேன், நான் இல்லைண்டா இது வராது. ஆகவே நீ நான் என்று சொல்கிற அந்த நான் பிரதிபிம்பம், எதிர உண்மையான நான். யோசிச்சு பாருங்க, என்ன அற்புதமான, என்ன உடனே கனெக்டட். நீ நானுக்குள்ளே யாரை சொல்கிறாய்? அந்த நானே சொல்கிறேன். நமக்கு தெரியாது, இப்போ தெரியுது இல்லையோ? இந்த உபாசனையில் இதை உருகி பிடிச்சிக்கொள்ளணும். நான் என்று சொல்ல என்னது? தானாகி யான் எனது என்று அவரவை கூத்தாட்டு வானாகி நின்றாயை
என் சொல்லி வாழ்த்துவேன் திருவாசகம். அப்போ அந்த நான் சொல்கிறது அந்த நான், ஆனால் நான் ரிஃப்ளெக்ஷன் அது நிறைய இருக்குது. அதில் பிரதிபம், ஆனால் பிரதிபம் இருந்தால் சொல்லு அது ஒரிஜினல் இருக்கிறது. அப்போ நான் இந்த உபாசனை எங்கே சொல்கிறேன், அந்த ஒரிஜினல் இந்த பிம்பத்தை விட்டு போடுங்க. இதை பார்க்க இப்போ நம்ம என்ன வேண்டாம், நீ கண்ணாடியோ மேக்கப் பண்ணக்குள்ள உண்மையாக பார்க்குறேன், நீ கண்ணாடி தான் பார்க்குறேன். ஆனால் ஒன்று ஒரு சொன்னால் நான் அந்த இந்த இதில் ஒன்றும் கருப்பாக இருந்தான், அவன் இந்த லேஞ்ச் எடுத்து கண்ணாடியை